அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணியே உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள், இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் தீபாவளி தினத்தன்று, சரிங்களா, வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று ரூபாய் 5000 பரிசாக, தீபாவளி பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு ஒரு முடிவு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு அறிவிப்பானது வெளியாகியிருக்கு. இதற்கான ஸ்கீம் அப்டேட்டை பத்தின ஒரு முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுதுங்க, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு நீங்க எப்போலிருந்து இந்த பரிசு தொகைக்கான டோக்கனை வாங்கிக்க முடியும். அதே போல மீதி இருக்க ரேஷன் அட்டைகள், அதாவது மொத்தம் 5 வகையான ரேஷன் அட்டை, அதில் 3 வகையான ரேஷன் அட்டைகளுக்கு இந்த பரிசு தொகை வழங்கப்படுவதாக அறிவிப்பானது வெளியாகியிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 2 வகை அட்டைகளுக்கு ஏன் தரமாட்டாங்க இந்த பரிசு தொகை, அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரூபாய் 5000 ரெடி, தமிழ்நாடு அரசின் சூப்பரான அருமையான திட்டம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரேஷன், அதாவது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் அட்டை ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. இதோடு சேர்ந்து மகளிர் உரிமை தொகையும் சேர்த்து வழங்க அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. அந்த அப்டேட்டுமே தெரிஞ்சுப்பீங்க. அதோடு மட்டுமல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பும் சேர்த்து தான் வழங்க போறாங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதே போலதான் இந்த ஸ்கீம் அப்டேட்லாம் வெளிவந்திருக்குங்க. அதோட பொங்கல் பரிசு தொகுப்பும் சேர்த்து தான் வழங்க போறாங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது வழக்கமாக ஒன்றுங்க. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. இதோட சேர்ந்து அனைவரும் எதிர்பார்த்த தீபாவளி பரிசு தொகை இதோ அப்டேட்காக. சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, சரிங்களா, நாட்டு மக்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்திருப்பதாக அறிவிச்சிருந்தாரு. அப்போ கண்டிப்பா கன்ஃபார்மா எப்பன்னு சொன்னீங்கன்னா கேட்டீங்கன்னா, சுதந்திர தினத்தன்று தான் அவர் கொடியேற்றிவிட்டு அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்தித்து, அந்த செய்தியாளர்கள் சந்திப்புல தான் இந்த ஸ்கீம் அப்டேட்லாம் கொடுத்தாங்க. என்னன்னா, ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவிச்சிருந்தாரு. அதே போல கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு அப்புறம் 28% இருந்த ஜிஎஸ்டி வரியானது தற்போது 18% குறைக்கப்பட்டிருப்பது பெரும் மக்கள் மத்தியில மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் பெற்றிருக்குங்க. அது மட்டும் அல்லாமல் தீபாவளி தினத்தன்று தீபாவளி பரிசுமே வழங்கணும்னு சொல்லிட்டு திமுக அரசுக்கு நரேந்திர மோடி அவர்களை
அறிவுறுத்தியிருக்காங்க, முடிவும் செஞ்சிட்டாங்க. சரிங்களா? ரேஷன் அட்டைகளுக்கு ரூபாய் 5000. தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைகளுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் 10,000 கோடி வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. காத்திருக்கும் தமிழக மக்கள். தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு 5000 ரூபாயை வழங்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த பரிசுக்காக தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலுங்க. ஸோ வரக்கூடிய 20ஆம் தேதிக்கு அதுக்கு முன்பாகவே எந்த தேதியில் வேணாலும் இந்த தீபாவளி பரிசுக்காக டோக்கன் வழங்கப்படும். எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இந்த ஸ்கீம் அப்டேட்டை. சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. லைக் பண்ண மறந்துடாதீங்க.